ஐயோ அண்ணா என்னை விட்டுருங்கண்ணா அண்ணா வலிக்குதுண்ணா அண்ணா அடிக்காதீங்கண்ணா வலிக்குதுண்ணா அண்ணா எங்கண்ணா கூட்டின்னு போறீங்க எனக்கு பயமா இருக்குண்ணா அண்ணா வாடா முட்டு ஐயோ அம்மா நான் என்ன தானே பண்ண போறீங்க ரொம்ப பயமாகுதுண்ணா படுறா But I'm so frustrated. Hello to my loneliness. I guess that ignorance is bliss. Take me back to before the noon. Rewind, take it out of cue. Innocence can be a young man's game. Signed up for the hall of shame. I wish I knew how much I miss. லூசு மென்டல் பைத்தியம், ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டியா? அன்னோன் நம்பர்லேருந்து நீயா கால் பண்ண? இல்லையே. பைக் எங்க வெளியே இல்ல? பைக்கா? சொல்கிறேன். என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னன்னே தெரியலடி, பயமாகுதுடி. ஏன் பயமா இருக்கு? ஏன் ஃபோன் பண்ணா எடுக்கவே இல்லை? ஏண்டா நான் தான் ஊருக்கு போயிட்டா கால் பண்ணாதன்னு சொன்னேன். அதுக்குன்னு எப்படி இருக்க என்ன பண்றேன்னு கூட கேட்க மாட்டியா? அது இல்லை பேபி. சி நடிக்காத. நான் ஒன்று சொல்லுவேன். என்ன ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பேசுகிற? புரியலையே. ஆமாம் நீ தான் வந்துட்டல, எது கால் பண்ணல? செருப்பு. சரி நான் ஒன்று சொல்வா. என்னது? லவ் யூவா? ஆசை தான். என்ன வீட்டில் யாருமே காணோம், எங்கே போயிருக்காங்க? அம்மா 2 நாள் ஊருக்கு போயிருக்காங்க. சரி பைக் பற்றி கேட்டனே, ஏன் எதுவுமே சொல்லவே இல்லை? பைக்கா? பைக் தான். பைக்கா? சி சொல்லு. பைக்கை வித்துட்டேன்டி. ஆ என்ன சொல்கிற? ஏன்? அது ஃபஸ்ட்டு கால் பண்ணாங்க யாரோ, அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்துச்சு. நானும் அட்டன் பண்ணேன். பார்த்தா கொரியர் ஆஃபீஸில் வந்து பேசுகிறேன், அப்புறம் போலீஸ் பேசுகிறேன், அப்புறம் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஏதோ சொன்னாங்க. ரொம்ப பயந்துட்டேன் நானே. என்ன பண்ணுறது தெரில. அவங்க வேறு 7 லட்ச ரூபா கேட்குறாங்க. என்ன பண்ணுறது எதுவுமே தெரில. ஜெயிலுக்கு போனால் வெளியே வர மாட்டேன்னு சொல்கிறாங்க. ரொம்ப பயந்துட்டேன்டி. அதான் 7 லட்ச ரூபா கேட்டாங்க. அதில் 1 லட்ச ரூபா மட்டும் தான் கொடுத்தேன் நான். அதுவும் என் பைக்கு மோதிரம் எல்லாத்தையும் விற்று கொடுத்தேன். விற்றுட்டு அதை அமுச்சு விட்டு அவ்வளோதான். நீ ஃபஸ்ட்டு பயப்படுறது நிறுத்து. என்கிட்ட எப்படி பேசுறியோ அதே மாதிரி எல்லார்கிட்டையும் பேசு. உன் பயத்துலேருந்து நீ வெளியே வந்தாதான் உன்னை சுற்றி எல்லாமே மாறும். நீ கூட மாறுவ. இப்போ கூட ஏதோ சொல்கிற, பயந்தவன் அது இதுன்னு சொல்கிற. எங்கே நீ கூட விட்டு போய்ட பயமாகுது. எல்லாரும் உன்னை விட்டு போகிறதுக்கு 1000 காரணம் இருக்கும். ஆனால் நான் உன் கூட இருக்கிறதுக்கு ஒரே காரணம் தான். என்னன்னு தெரியல, உன்னை ரொம்ப பிடிக்கும். சரி திரும்ப அந்த அன்னோன் நம்பர் வந்தால் என்கிட்ட கொடு. ஏற்கனவே நடந்ததுனால தான் அந்த காலை எடுக்காமல் விட்டேன் நான். இதுக்கப்புறம் வந்துச்சுன்னா அதை வச்சு என்ன பண்ண போகிறேன்? என் ஃப்ரெண்டு ஒரு ஹேக்கர் இருக்கா, அவகிட்ட சொன்னால் அவள் இப்படின்றதுக்குள்ளே கண்டுபிடிச்சிருவா. இப்போ சென்ட் பண்ணுறியா அவளுக்கு? இவ்வளோ நடந்திருக்கு, ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை? ஏய் பைத்தியம், நீ தான் கால் பண்ணாதன்னு சொன்னேன். ஓ சாரி. ஆமாம் இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. சரி வா கோயிலுக்கு போயிட்டு வரலாம், கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த கோயில்? முருகர் கோவில். சரி நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன். ஏய் நான் ஷர்ட் மட்டும் மாற்றிக்கிறேன், நீ ரெடி ஆகிடு. நீ போய் ரெடி ஆகு, நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே.
ஐயோ அம்மா வலிக்குதுண்ணா விட்டுருங்கண்ணா நான் போயிடுறேண்ணா பயமா இருக்குண்ணா ரொம்ப நான் போயிடுறேண்ணா விட்டுருங்கண்ணா நான் போறேண்ணா எனக்கு வலிக்குதுண்ணா அடிக்காதீங்கண்ணா தள்ளுறா தள்ளுறா அவனை ஓடி ஏய், போறேண்ணா பயமாகுதுண்ணா எனக்கு ரொம்ப ஐயோ நான் விட்டுருங்கண்ணா முடியலண்ணா விட்டுருங்கண்ணா நான் முடியலண்ணா விட்டுருங்கண்ணா எங்கேயாச்சும் ஒழிஞ்சிக்கலாம்டா அந்த சைடில் மட்டும் போய் உட்காந்துக்கலாம்டா வாடா வாடா